அந்த காலத்தில் இஸ்திரி வேஷம் போடாத ஹீரோக்களே இல்லை. நாடகத்தில் ஆரம்பித்த இந்த வழக்கம் இந்த கால டிஜிட்டல் சினிமா வரைக்கும் தொடர்வது பெரிய விஷயம்தான். பார்க்கவே செம அக்லியாக இருக்கும் சில நடிகர்கள் கூட கொஞ்சம் கூட வெகுளியே இல்லாமல் பெண் வேஷம் போட்டு ஃபிகர் மீது இருக்கும் ஆசையை பஸ்மமாக்குகிற கொடுமை எல்லாம் தமிழ் சினிமாவில் தொடர்வது தொடர்கதையாக வருகிறதா? அண்மையில் வெளிவந்த எலி படத்தில் கூட வடிவேலு ஒரு காட்சியில் பெண் வேஷம் போட்டிருக்கிறார். ஐயோ சாமி என்பதாக இருக்கிறது அதன் லட்சணம். ஆனால் பார்த்த உடனே சைட் அடிக்க தோன்றுகிற மாதிரி ஒரு ஸ்டில் லீக் ஆகி இருக்கிறதா? ரஜினி முருகன் படத்திற்கு பிறகு சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தை பாக்கியராஜ் என்ற அறிமுக இயக்குனர் இயக்குகிறார். இந்த படத்தை சிவகார்த்திகேயன் மேனேஜர் ராஜா தயாரிக்கிறார். இதில்தான் இப்படி ஒரு பெண் வேஷத்தில் தோன்றுகிறார் சிவகார்த்திகேயன். இன்னும் படப்பிடிப்பே துவங்கவில்லை. அதற்குள் இந்த ஸ்டில் எப்படி என்றால், படத்தின் ப்ரமோஷனுக்காக ஸ்டில் ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. எப்படியோ அந்த கூட்டத்தில் இருந்து வழி தவறிய குட்டி ஆடுதான் இது.